அஸ்ஸலாமு அலைக்கும். மனுஷனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதை கஷ்டம்னு சொல்கிறத விட சோதனைன்னு சொல்லலாம். சோதனை தான் அதுக்கான சரியான வார்த்தையாக இருக்கும். அந்த சோதனைங்கிறது நம்மளுடைய வறுமையை குறித்து கூட இருக்கலாம், இல்லை அந்த வறுமையால் ஏற்படுற பசியை குறித்து கூட இருக்கலாம். இந்த உலகத்திலே உங்களுக்கு பிடிச்சவங்க, அதாவது நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க அந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும்போது நம்மளுக்கு ஒரு வலி ஏற்படும்ல, அதுவை குறித்து கூட இருக்கலாம். இந்த மாதிரி பல சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். அந்த சோதனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் போது நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏன் அல்லாஹ் என்னையை மட்டும் சோதிக்கிறான்? சில பேர் அதையும் தாண்டி யோசிப்பாங்க, யா அல்லாஹ் நீ இருக்கிறியா அப்படின்லாம் கேட்குறவங்க இருக்காங்க. அல்லாஹுடைய உதவி உடனேலாம் வந்துடாது. அதுக்கு உதாரணமாக ஒரு ஹதீஸ் கூட இருக்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பாலைவனத்தில் ஒரு பயணம் மேற்கொள்கிறான். அவன் கூட ஒரு ஒட்டகமும் இருக்கு. அவன் பயணம் மேற்கொள்றதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாம் அந்த ஒட்டகத்தில் தான் கட்டி வச்சிருக்கான். அப்படி கட்ட போகும்போது திடீர்னு அந்த ஒட்டகம் தொலைஞ்சு போயிடுது. தொலைஞ்சு போனவனே எல்லா இடத்துலையும் அந்த ஒட்டகத்தை தேடுறான். அந்த ஒட்டகமும் கிடைக்கல. அவன் ஒரு கட்டத்தில் நான் பிழைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடி கீழே அவன் கண்ணை மூடுறான். கண்ணை மூடிட்டு சிறிது நேரம் கழித்து அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். அந்த ஒட்டகம் அவன் முன்னாடி நிற்கிது. நம்ம இப்போ இருக்கக்கூடிய பாலஸ்தீன குழந்தைகளை எடுத்துக்கிடுங்க. அந்த பாலஸ்தீன குழந்தைகள் தனது பெற்றோர்களை இழந்து தனிமரமாக எத்தனாயிரம் பேர் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு ஒருவன் போதுமானவன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, அல்லாஹும் முழுமையாக நம்பணும், அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு கூலியை தருவான். இந்த வீடியோவை நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியணும், இல்லை குர்ஆனை படிக்க ஆசை இருக்குன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மட்டும் குர்ஆன் இலவசமாக வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.